Hello friends, welcome to Genius Cartoons. இன்னைக்கு நம்ம Solo Leveling Season 2 Episode 7 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவல் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல பேக் அண்ட் சோய் ரெண்டு பேருமே அட் அ டைம்ல கார்ல வந்து இறங்குறானுங்க. இறங்கின உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க லீயை ரெக்ரூட் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க. அதுக்கு ரெண்டு பேரோட பதிலும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேக் வந்துட்டு லீனா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே சோய் எனக்கு லீனா யாருன்னு தெரியும், அவன் ஆல்ரெடி வேற கில்ல சேர்ந்துட்டான், ஸோ அவனை ரெக்ரூட் பண்றதுக்காக இங்க வரல அப்படிங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கலைஞ்சு போயிருவானுங்க. அண்ட் உடனே பேக் வந்து சோய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நேத்து ஒரு எஸ் ரேங்க் கேட்ட போயிட்டு தெரியாதனமா ஏ ரேங்க்னு சொல்லி வச்சிருக்கீங்களா, எவ்வளவு பெரிய பிரச்சனை எழுத்து விட்டுருக்கீங்க அப்படிங்க. உடனே சோய் வந்து பேக்கு கிட்ட நாங்க கூட பரவாயில்ல யாரும் சாவல, ஆனா உங்கள்கிட்ட 6 பேர் செத்து போயிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சோய் பேக்கு கலாய்க்க மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. சங்ஜின்வோ தான் எங்களை காப்பாத்திருக்காரு, சங்ஜின்வோ தான் எங்களை காப்பாத்திருக்காருன்னு மாத்தி மாத்தி வந்துட்டு சஞ்சின்வோ போந்து தள்ளுவானுங்க. எதுக்குன்னு பார்த்தா இன்னைக்கு சஞ்சின்வோவை தான் ரெக்ரூட் பண்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கானுங்க. எந்த கில்லுக்கு போக போறான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. பட் ரெண்டு பேரும் இப்பயே போட்டி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கில்டு மாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி லீயை ரெக்ரூட் பண்றதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா, சண்டையெல்லாம் போடாதீங்க அப்படிங்க. யாரா நீ கோமாளி ஓரமா போடாங்கிற மாதிரி அவனை திட்டி விட்டு அனுப்பி விடுவானுங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ அங்க இடத்துக்கு வருவான். வந்து பார்த்தா சரியான கூட்டமா இருக்கும். என்னடா அது ரீஅசஸ்மெண்ட் பண்ணலான்னு வந்தா இவ்வளவு கூட்டமா இருக்கேங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல அந்த லீ அப்படிங்கிறவனை வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இதை வந்து எல்லா இடத்துலயும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸ்கூல்ல அண்ட் எல்லா இடத்துலயும் உட்காந்து இந்த லீயோட பேட்டியை தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அவனுமே வந்து பேச ஸ்டார்ட் பண்றான். இந்த மாதிரி நான் வந்து ஹண்டரா அவேக்கன் ஆயிட்டேன், எனக்கே வந்து தெரியாது ஹண்டரா அவேக்கன் ஆயிட்டேன், ஸோ இனிமேல் ஹண்டிங் தான் பண்ண போறேன் அப்படிங்க. கூட்டத்துல இருந்து ஒருத்தன், அதாவது இன்டர்வியூ எடுக்கிற வந்த ஒருத்தன் வந்து நீங்க இனிமேல் ஆக்டிங்லாம் பண்ண மாட்டீங்களா, ஆக்டிங் சைடே வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அண்ட் உடனே அந்த லீ பைபிளையும் எனக்கு ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதான், பட் என்ன பண்ணுறது எனக்குன்னு கடமைகள்லாம் வந்துடுச்சு, ஸோ இனிமேல் வந்து இந்த ஃபீல்டுகளில் வந்து லிம்பு கீழே வேலை பார்க்க போகிறேன், ஸோ வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபீல்டு கில்டு கூட 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ அது முடிஞ்சக்கப்புறம் திரும்ப ஃபீல்டுக்கு, அதாவது ஆக்டிங்குள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. பக்கத்தில் பார்த்தா யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம சஞ்சின்வோ தான் உள்ளே வர்றதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான். எதுக்காக உள்ள விட மாட்டாங்கன்னு பார்த்தா நம்மால் உள்ளே வந்தால் கேமரா டிஸ்டர்ப் ஆகிடும், ஸோ கேமராக்குள்ள நம்மால் வரவும் நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி தடுத்துக்கிட்டு இருக்க. சடனா பார்த்தா அந்த இடத்துக்கு பிரசிடென்ட்டே வந்துருவாரு. பிரசிடென்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் உங்களை நான் வந்து இன்டர்வியூ எடுக்கவே தேவைன்னு சொன்னேன், பேட்டிலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே, எதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக சஞ்சின்வோ என்னோட கெஸ்ட், அவரை உள்ள விட மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரா கோமாளிகளா அப்படின்னு சொல்லிடும். நம்மால் வந்து சஞ்சின்வோ கெத்தா உள்ள வரான். அப்ப அந்த லீ பைபிள வந்துட்டு நம்ம ஜின்சுல் கூட கேட்டு பார்ப்பான், என்ன உள்ள விடுறீங்களா ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்க. இதை டிஸ்டர்ப் பண்ண யார் நினைச்சாலும் கண்டிப்பா அவங்க நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ஜின்சுல் சொல்ல முறைச்சு காட்டுவான். அண்ட் பிரசிடென்ட்டும் அப்படியே உள்ள போக போக மேட்டர்லாம் சொல்லுவாரு. 2 வருஷம் ஆச்சு கடைசியா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து, இப்பதான் வந்து நம்ம எஸ்ரங் டெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உள்ள கூட்டு போய் பவர்ஸ் எல்லாம் காட்டு அப்படிங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சமனிங் ஜுட்சுவா போடுவான். எது சமனிங் ஜுட்சுவா, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட்டும் கேட்பாரு. ஆக்சுவலா ஜின்சுல் சொல்லப்படி நீ நிறையவே வந்து சமன் பண்ணுவேன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்க. உடனே நம்ம ஹீரோவும் அப்படி ஓகே நானும் சமன் பண்ணி காட்டிடுறேங்கிற மாதிரி எல்லாத்தையும் சமன் பண்ணிடுறான். அண்ட் ஃபைனலி வந்துட்டு நம்ம ஆளுக்கு வந்து எஸ் ரேங்க் கூட லைசன்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் சந்தோஷமே. ஏன்னு பார்த்தா கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் விற்று அவனால கியர்ஸ் வாங்க முடியும். ஸோ இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு. அப்படியே நம்மால் வெளியே வர சோயும் பேக்கும் 2 பேரும் ஏங்கில் சேரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேரம் பேசிக்கிட்டு இருக்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கதவை திறந்து வெளியே போறான். வெளியே போன அடுத்த செகண்ட் ரிப்போர்ட்டர் எல்லாமே நம்ம ஹீரோவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவானுங்க. செல்போன்ல எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோவை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மைனர் டீமு, ஹீரோவோட தங்கச்சி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு யூவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா அப்பா சாரி, என்னால ஹண்டர் சங், அதாவது சங்ஜின்வோவை என்னால வந்து கில்லுல சேர்க்க முடியல அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு கோவப்படுவாரு. தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ இப்போ சாட்டுக்கு அழகா, நீ இப்போ சாட்டுக்கு அண்ணங்கிட்டே லைசன்ஸை கொடுத்துடலாம், இனிமேல் அதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. நம்ம சஞ்சின்வோ கிட்ட பேச ட்ரை பண்ணுவான் யூ, இந்த மாதிரி கில்டில் சேரு அப்படின்னு. அதுக்கு சஞ்சின்வோ இந்த மாதிரி நான் இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ண மட்டும் தான் நல்லா இருக்கும், கில்டெலாம் சேர்ந்தா கண்டிப்பாக நான் லெவலப் ஆக முடியாது அப்படிங்கிறத விளக்குவான். கடைசியா நீ என்னை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால இப்போ வந்துட்டு நம்ம யூ வந்து அவங்க அப்பா கிட்ட ஓகே கில்டை தர முடியாது பரவாயில்ல, நான் சஞ்சின்வோவை தான் ஃபாலோ பண்ணுவேன், அவரை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே முடிவு எடுத்துருவான். கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சஞ்சின்வோ தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க கூட மாட்டிக்கிட்டான். ஸோ நவர முடியாது. உடனே பேக் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்க. பரவாயில்ல நானே இதை பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்டுக்குள்ள அங்க இடத்த விட்டு மறைஞ்சிட்டான். கிட்டத்தட்ட அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு அப்படிங்கறத சோய் சொல்லுவான். அண்ட் பேக் மிரண்டு போய் நின்றுட்டு இருப்பான். இங்க தானடா நின்னா, எப்படி அதுக்குள்ள அங்க போனா நானே ஃபீல் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருப்பான்.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கடைக்கு தான் போறான். அந்த பொருள்லாம் வாங்குறதுக்காக போறான். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வாங்குறதுக்காக தான் போறான். அது கேட்டும் பார்க்கறான். அவர் வந்து ஒரு எடுத்தும் காட்டுறாரு. கடைசியில் பார்த்தா அது விலை அதிகமா இருக்கு, குறைச்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த கடைக்காரர் வந்து இல்லப்பா பிரைஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு தான், வேணா வந்து இந்த கிளாஸை உடச்சிரு, இதுல வந்து நாங்க மேஜிக் போட்டு வச்சிருக்கோம், இந்த கிளாஸை மட்டும் உடச்சிட்ட அப்படின்னா இதை நீ வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோ அப்படிங்க நம்ம சஞ்சின்வோவும் பவரை கையில் எடுப்பான். உடனே அவன் உடைக்க போலாம் அப்படிங்கிற மாதிரி போவான். அதுக்குள்ள அந்த கடைக்காரர் தம்பி நான் சும்மா தான் சொன்னேன்ப்பா, அதுக்குள்ள ஏன்பா சீரியஸா எடுத்துக்கிற, அதெல்லாம் வேணாம், நான் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான் எல்லாமே அப்படிங்க. உடனே நம்ம சஞ்சின்வோவும் வந்துட்டு எனக்கு வந்து பிளேட்ஸ் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கத்தியெல்லாம் காட்டுறதுக்காக இன்னொருத்தன் வந்து கூட்டு போறான். அண்ட் போயிட்டு ஒரு கத்தி எடுத்து காட்டுறான். நல்லா இருக்கு, பட் என்னன்னா விலை அதிகமா இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு கத்தி இருக்கும்ல, சோ அந்த கத்தி எவ்வளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். 100 மில்லியன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த கத்தியை வந்து அவன் வந்து ஸ்டோர்ல இருந்து வாங்கியிருப்பான். நம்ம ஹீரோ வந்து அதை 2.8 மில்லியன் கோல்டுக்கு வாங்கியிருப்பான். ஸோ பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். போறதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். பண்ணிட்டு பேக்கை தான் காட்டுறாங்க. இன்னமும் வந்து நம்ம ஹீரோ பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னன்னு கேட்டா அவைக்கனும் ஆகல, செகண்ட் அவைக்கனிங் ஆயிருந்தா கூட நம்ம அழகா கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன மாதிரி தான் எபிலிட்டி வச்சிருக்கான். நம்ம ஹீரோவோட வீட்டில் வந்து தங்கச்சி வந்து ரொம்ப பயந்தே இருக்கும். என்னன்னு கேட்டா நம்ம ஆளு வந்து எஸ்என்எங்க் ஆனக்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல்லா மீடியாவா சுத்திடுச்சு போல இருக்குது. ஸோ தங்கச்சி வந்து டிவியில வர்றதுக்கு விருப்பப்படலை போல இருக்குது. அதனால வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து அவனோட காலிங் பெல் அடிப்பான். யாருன்னு பார்த்தா யூதா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவன் தான், ஓ நீங்க தான் வந்து நம்ம பாஸோட தங்கச்சியா, நான் தான் அவரோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கை தூக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இவன் கூட தான் நான் ஒரு வாரம் வெளியே போய் ட்ரைனிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவான். அதே சமயத்துல நம்மால் வந்து இந்த ஒரு வாரம் வெளியே போற கேப்ல வந்துட்டு யாராவது உள்ள வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நம்ம தங்கச்சிக்கு ப்ரொடெக்ஷனா ஒரு ஜெனரலை இறக்கி விடுறான். வேற ஒன்றும் இல்லை, நம்ம கார்கால்கான் இருக்கான்ல, ஸோ அவனோட ஜெனரல்ல இருந்து ஒருத்தனை தான் இறக்கி விடுறான். அதே சமயத்தில் மித்த சோல்ஜர்ஸை வந்து பேட்ரோலுக்கு அனுப்பிவிடுவான். ஏன்னா ஊர்ல எந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றதுக்காக மித்த சோல்ஜர்ஸை வந்து சொசைட்டிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற விதமா அனுப்பிவிட்டுருப்பான். அந்த இடத்துல சின்ன சீக்வன்ஸா வந்துட்டு என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டீமன் வந்து வானத்துல பறந்து போகும், ஒரு ஆன்ட் டீமன் தான். ஸோ வானத்துல பறந்து போற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து யூ கூட திருப்பி வந்து அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை கலெக்ட் பண்றதுக்காக திருப்பி அந்த டீமன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வாங்கின எல்லா ஐட்டத்தையும் வந்து போட்டுக்கிறான். போட்டக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு மிஷன் வருது. அந்த கொஸ்ட் வந்து ரிவார்டு அதிகமாகவே தரானா. என்னன்னு பார்த்தா டீமன் மொனார்க்கை டிஃபீட் பண்ணா நிறையவே ரிவார்டு தருது. ஸோ இந்த ரிவார்ட்லாம் பார்த்துட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸைட் ஆயிட்டான். அதே சமயத்தில் யூவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து இப்போ கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காரு. என்னன்னு கேட்டால் யூ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். இனிமேல் வந்து சஞ்சின்வோ கூட தான் சுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் போல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா வந்து கோவப்படுவார். இந்த மாதிரி அவன் ஒன்றும் சின்ன புள்ளலாம் கிடையாது, ஆல்ரெடி பல விஷயத்தை கற்றுக்கிட்டான், இனிமேல் எங்கே வேணா போய் என்ன வேணா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க அம்மாவை பார்க்குறாரு. ஸோ பார்த்தோன்னே அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அண்ட் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய டீமன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை அழிக்கிறதுக்காக டஸ்கை வெளியே இறக்குறான். டஸ்க்கு வந்து ஒரு ஆர்பம் கொடுக்குறான். அந்த ஆர்பை போட்டுட்டு டஸ்க் அடிக்கிறப்ப சும்மா நெருப்பாக வருது. அண்ட் எய்தாப்ல அந்த டீமன் வந்து அப்படியே சாம்பலா பறந்துருச்சு, சாம்பலா கருகிடுச்சு சொல்ல போனா. பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம சஞ்சின்வோ அவங்க அம்மாவுக்கு ஆன மாதிரி தான் இப்போ இவங்க அப்பாவுக்கும் ஆயிடுக்கு. பட் பணம் கொஞ்சம் அதிகமா இருக்கனால ஈஸியா வந்து குணப்படுத்திட்டாங்க. அப்போ டாக்டர் கேட்கறது என்னன்னா, உங்க ஃபேமிலியில யாராவது வந்து ஹண்டரா இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஆமா என் பையன் ஹண்டர் தான். அப்போ வந்து அந்த டாக்டர் சொல்றது என்னன்னா, உங்களால மேஜிக்கல் பவர்ஸை தாக்கு பிடிக்க முடியல, அதனாலதான் இந்த நிலைமை அப்படிங்க. எது எனக்கு மேஜிக்கல் பவர்ஸை தாக்கு பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி மனசுலேயே வந்து கவலைப்படுறாரு. பண்ணிட்டு 2 ஹண்டர்ஸை காட்டானுங்க, பேட்ரோல் போயிட்டு இருப்பானுங்க. அப்ப அதுல ஒருத்தன் வந்து வாடா போய் மீன் பிடிக்கலாம் அப்படிங்க. டே நம்ம மூல பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், அதை மூல பார்ப்போம் அப்படிங்க. இடையில பார்த்தா வந்து ஒரு ஆன்ட் டீமன் வந்து முன்னாடி நிக்குது. பார்த்தோன்னே வந்து மறந்து போயிடுறானுங்க. பண்ணிட்டு சஞ்சின்வோ தான் காட்டுறானுங்க. ஆக்சுவலா வந்து உட்காந்து 6 டீமா பிரிச்சு விட்டுருப்பான். அவன் சோல்ஜர்ஸை 6 டீம் ஒவ்வொரு பக்கம் அனுப்பி விட்டுருப்பான். 6 டீமுக்கு சேர்த்துப்படி 2 கமாண்டு. ஒன்று வந்து டீமன்ஸ் எல்லாம் கொல்றது, இன்னொன்று வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான பெர்மிட்டை வந்து கண்டுபிடிச்சா நம்ம சஞ்சின்வோட்ட சொல்றது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பான். திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஒரு அலர்ட் வரும். கிட்டத்தட்ட 80வது லெவல் வரைக்கும் வேமா சருன்னு ஏறிடுவான். 80வது லெவலில் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். என்னன்னு பார்த்தா சம்திங் ஏதோ வந்து அட்டாக் ஆகிட்டு இருக்கு. டீம் ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஏல தான் வந்து அட்டாக் ஆகும். நம்ம டீம் ஏல டஸ்க் இருக்கு, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு டீம் பி ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்படியே வந்து சடன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். என்னன்னு சொல்லி நம்மளே களத்தில் இறங்கி பார்த்தா தான் உண்டுங்கிற மாதிரி யோசிப்பான். அப்போதான் அனலைஸ் பண்ணி பார்ப்பான். ஏன்னா டீம் ஏல டஸ்க் இருக்குங்கிறனால டீம் பிக்கு வந்து மாறி இருக்காங்க. ஸோ அப்போ அப்படின்னு பார்க்கப்ப அவங்க வந்து புத்திசாலித்தனமா டீமே அட்டாக் பண்ணால் நம்மளும் செத்துடுவோம்னு சொல்லிட்டு டீம் பி, அதாவது வீக்காக இருக்க டீமை வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள்ட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நம்மளும் பார்த்து திங்க் பண்ணணுங்கிற மாதிரி சஞ்சின்வோ திங்க் பண்ணுவான். அடுத்ததாக கண்டிப்பாக டேங்கோட டீமை தான் அட்டாக் பண்ண முடியும், அவங்க கண்டிப்பாக அங்கே தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஸ்டெல்த் மூலிமா வந்து நம்மளால் அங்கே போய் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறான். எப்படிலாம் அட்டாக் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்மளாலே களத்தில் இறங்கி 2 பேர்த்த போட்டு தள்ளிடுறான். கடைசியாக ஒருத்தங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மேஜிக்கல் பீஸ்ட்லாம் பயப்படும் அப்படிங்கிறத உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வினோதமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.
இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதையும் தாண்டி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம அதை பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ கூடி சீக்கிரம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேன். இனிமேல் டிலே பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். கரெக்டாக வீடியோ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.